அனைவருக்கும் வணக்கம். யோக வாழ்க்கை தரும் ராகு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். ராகு எப்பொழுது யோக வாழ்க்கையை ஒரு மனிதருக்கு தருவார்? அந்த வகையில ராகுனுடைய காரகங்களை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ராகுனுடைய காரகங்கள் என்பது போக காரகங்கள். அதுபோல ராகு எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த பாவத்தில் வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை அதிகம் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. நம்ம எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் நம் முன்னோர்கள் அதை பாம்பினுடைய தலையாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எதையும் எடுத்துக்கொண்டே செல்லுமே தவிர அதில் திருப்தி பெறாத நிலை இருக்கும். அந்த அமைவுகளின் அடிப்படையில அந்த அளவுக்கு ராகு அமர்ந்த பாவம் பெரிதுபட்டு கொண்டே போகும். ராகு அமர்ந்த பாவங்கள் பெரிதுபடுத்திக்கிட்டே போகும். அந்த பாவம் நல்ல ஒளியில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் பெரிதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தீய ஒளிகள், அதாவது இருள் ஒளிகள் அதிகமாக கொண்ட பாவமாக இருக்கும் பொழுது இருள் பண்புகள் அதிகமாக ஜாதகருக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப எதுவாயினும் அந்த பாவத்தை ஜாதகருக்கு பெரிதுபடுத்தி கொடுக்க போகிறார் ராகு. இதுல 2-3 கிரைட்டீரியா உண்டு. யோகம் தரும் ராகுன்ற டைட்டில நம்ம பேசுறோம். யோகம் என்பது சககாலங்களிலே மனிதனுக்கு அறிவு கிடைப்பது யோகமாக பார்க்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அறிவை விட செல்வம் யோகமாக இந்த கலியுக வாழ்க்கையிலே பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த டாபிக்ல நம்ம யோகமாக எடுத்துக்கொள்வது செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிக செல்வம் தரக்கூடிய ராகு எப்படி இருப்பார்? வாழ்க்கையிலே பற்றாத செல்வங்களையும் ஒரு அதிகப்படியான உயர்நிலை செல்வத்தையும் ராகு எப்பொழுது கொடுப்பார்? அதை தெளிவுபடுத்தலாம். ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் காரகத்துல போக காரகம், எதிலுமே திருப்தி பெறாமல் ஆவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அன்சாட்டிஸ்ஃபைட், எதையுமே திருப்தி கொள்ளாத ஒரு கிரகம். கடல் நீரை பருகினாலும் தாகமடங்காத இந்த ராகு பகவான் அவர் உங்களுடைய ஜாதகத்துல எந்த பாவத்திலோ அமர்ந்திருக்கிறார். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எந்த பாவத்துல வேணாலும் ராகு அமர்ந்திருக்கட்டும், அமர்ந்த பாவத்தை பெரிதுபடுத்த போகிறார். இப்ப செல்வம் தரும் ராகு அப்படின்னு நம்ம இதை பார்க்க போறோம். யோகங்கள்ல முதன்மையா இந்த யுகத்தில் பார்க்கப்படுவது செல்வ யோகங்கள். அந்த வகையில ஒரு ஜாதகருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்பது 2, 4, 5, 8, 11 இந்த பாவங்கள் தான் பணத்தை கொடுக்க போகிறது. இந்த பாவங்கள் தான் பணபரஸ்தானங்கள். இந்த பாவங்களோடு ராகு தொடர்பு கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு 2லே ராகு, 5லே ராகு, 8லே ராகு, 11ல் ராகு, 4ல் ராகு, அல்லது அந்த வீட்டு அதிபதிகளோடு இணைந்து இருக்கிறார். அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஜாதகங்கள்ல அவர் பணபர பாவங்களோடு ராகு தொடர்பு கொண்டிட்டார் முதல் நிலையில. அப்ப இந்த டாபிக் ஏற்ற மாதிரி செல்வம் தரும் ராகு. இப்போ உங்களுடைய ஜாதகங்கள்ல ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவம் பணபர பாவங்களோ அல்லது பணபர பாவத்திற்கு அதிபதியோ அவரோடு ராகு இணைந்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது இந்த ராகு செல்வம் செய்வதில் தொடர்பு கொள்கிறார்ன்றது அர்த்தம். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நம் காரகத்திலே போகத்தையும் திருப்தி பெறாதவர், பெரிதுபடுத்தவர்ன்றதை பார்த்தோம். அதுபோல இருள் கிரகமாகவும் ராகு பார்க்கப்படுகிறார். ஒரு இருள் கிரகம் எப்பொழுதுமே அந்த பாவத்தில் அமரும் பொழுது சட்டத்தை பற்றி சிந்திக்காது, நேர்மையை பற்றி சிந்திக்காது. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன சிந்தித்தேனோ அதை செய்து காட்ட வேண்டும்ன்ற எண்ணம் ஜாதகருக்கு வந்துடும். இப்ப பணம் பண்ணுவதில், பணம் சம்பாதிப்பதிலே அவருக்கு எந்த விதிமுறைகளும் இல்லாமல் அதில் செயல்பட வேண்டும்ன்ற எண்ணத்தை இருள் பொருந்திய ராகு கொடுத்துறார். அப்படி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் செயல்படலாமா? இந்த காலகட்டங்களில் அப்படி செயல்படுறவங்கள எந்த காலகட்டமாக இருந்தாலும் இருள் பொருந்திய ராகு கொடுக்கக்கூடிய தனம் அந்த ராகு தசையோட முடிஞ்சிடுது. ஆனா நமக்கு அப்படி இல்லையே. ராகு பகவான் 18 வருடம் தானே மகாதசை பண்ண போறார். 18 வருடம் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், அதன் பிறகு மீண்டும் கடைநிலைன்னா கண்டிப்பாக மனிதர்களுக்கு நல்ல பலன் அது இல்லை. அப்ப யோகம் தரும் ராகுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப முற்றிலுமாக அந்த ராகு கொடுக்கக்கூடிய பலனை அடுத்தடுத்து அனுபவிக்கக்கூடிய விதிகள் என்ன? ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டு பலனை தான் எடுத்து செய்ய போகிறார். அதை பெரிதாக திருப்தி இல்லாம வேண்டும் வேண்டும்ன்ற ஆவலையும் கொடுத்துட போறார். அதை இருள் தன்மையோடு செய்ய போறார். ஒரு புடிவாத குணத்தோடு எந்நிலை போனாலும் அதை அடைய வேண்டும் என்ற ஆவலை கொடுத்துறார். இந்நிலையை ராகு முதல்ல உறுதிப்படுத்தினார். ஆனால் அதை நல்நிலையில் நாம் கொண்டு வரணும். அப்ப எப்படி ஜாதகம் இருக்க வேண்டும்? இயற்கையில் ராகு அமரக்கூடிய யோக பாகங்களாக சொல்லப்பட்டுள்ளது மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர வீடுகள். இயற்கையில் ராகு இங்கு அமர்ந்தால் அந்த தன்மையை நேர்மையாக செயல்படுத்துகிறார் அப்படின்ற விதி. வேற எந்த கிரகமும் தொடர வேண்டாம். மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர வீடுகள் அமர்ந்துருச்சுன்னா ஓரளவுக்கு ராகு கொடுக்கக்கூடிய அந்த போகம், அந்த வேகமானது நேர்மையாக இருந்து விடுகிறது. ஆனா எல்லாருக்குமே அந்த பாவத்தில் அமர்றதான்னா கண்டிப்பாக இல்லை. எங்கு வேண்டாமனாலும் லக்ன 12 பாவங்கள் அமருது. அப்ப எங்கு அமர்ந்தாலும் அந்த ராகு பகவான் பணபர பாவங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த இருளை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும். எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? முழு இருள் கிரகங்களை ஒளி படைக்கக்கூடிய தன்மை சில கிரகங்களுக்கு உண்டு. அந்த வகையில
குரு சுக்கிரனுக்கு முதன்மை நிலை உண்டு. ராகுவோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வது முதல் நிலையில் இருளை நீக்குகிறார். ராகுனுடைய இருள் தன்மை நீங்கி விடுகிறது. அவருடைய ஆவல் அப்படியே இருக்கும், அவருடைய வேகம் அப்படியே இருக்கும். ஒரு சாதாரண விஷயம், ஒரு மனிதர் கடைநிலையில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார், ஒரு சாதாரணமா வேலை வாய்ப்பே இல்லாம செவ்வாதசையில இருக்கிற ராகுதசை ஆரம்பிச்சிருச்சு, கடைநிலையில அவருக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. ராகு எந்த பாவத்தில் தொடர்பு கொள்கிறாரோ அந்த அதிபதியினுடைய காரகத்தின் வாயிலாக ஜாதகரை செயல்படுத்துவார். அந்த அதிபதியினுடைய காரகத்தின் வாயிலாக தொழில்களை அமைச்சு கொடுப்பார். அந்த ராகு குரு சுக்கிர தொடர்போ அல்லது மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள் அமர்ந்து பணபர ஸ்தானங்கள் தொடர்பு இருக்குமாயின் அந்த ஜாதகருக்கு பணம் பண்ற வழியா அந்த வீட்டதிபதியினுடைய தன்மையில் வெளிப்படுத்துகிறார். இதுல குரு சுக்கிரன் அந்த சொன்ன மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகளாக அது அமர்ந்துருச்சு, அல்லது அந்த வீடுகள் அமரல வேற வீட்டுல இருக்கிறார், அப்போ என்ன பலன் கிடைக்கும்னா, அந்த குரு சுக்கிர தொடர்பு இருக்குன்னா நேர்மையா செயல்பட போறீங்க. நேர்மையாக நீங்கள் அந்த வீட்டின் அதிபதியினுடைய காரகத்தில் ராகு பலனை கொடுக்க போறார், அதுல வளர்ச்சி கொடுக்க போகிறார். அந்த வளர்ச்சியானது உங்களுக்கு சட்டத்திற்கு புறம்பா இருக்காது, நேரடியான வழிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எந்த துறை வேணாலும் எடுத்துங்க, ஒரு நபர் ஒரு சர்டன் பீரியட்ல ஒரு 18 வருடங்கள உயர்நிலையை அடைகிறார்னா அங்க கண்டிப்பாக அவருக்கு ராகுவோட துணை வேணும். மிக குறுகிய காலகட்டங்களில் உயர்நிலையை அடைவதற்கு ராகு துணை வேண்டும். அந்த உயர்நிலையை கடுமையாக கெட்டியா புடிச்சுக்கிற அந்த பண்பை கொடுக்கிறது ஒளி கிரகங்கள் தான். குரு சுக்கிர தொடர்பு அல்லது மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள் அவர் அமர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் ஜாதகரை அவருடைய உயிர் இருக்கும் வரை அவரை பிடித்துக் கொள்கிறது நல்நிலையில. அப்ப இதுதான் விதி. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் எந்த அதிபதியோ அந்த வீட்டின் தன்மையிலே அவர் தொழில் செய்ய வைக்க போகிறார், வேலை செய்ய வைக்க போகிறார், பயணப்பட வைக்க போகிறார். அந்த ஆதிபத்திய பலனை உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த ஆதிபத்திய பலனை குரு சுக்கிர தொடர்பை பெறும்பொழுது, தொடர்பு என்பது ராகுவை குரு பார்க்கலாம், குருவோடு இணையலாம், சுக்கிரனை குரு பார்க்கலாம், சுக்கிரனை ராகு பார்க்கலாம், சுக்கிரனோடு ராகு இணையலாம். இந்நிலை இருக்கும் பொழுது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த ராகு நேரா செயல்பட போறார். நேரா என்பது சட்டத்திற்கு புறம்பாக இல்லை, நேர்முகமான வழிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ரியல் எஸ்டேட்ல செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. ரியல் எஸ்டேட்ல சாதாரணமா ஒரு கடைநிலையில ஒரு ஏஜென்ட்டா தொடர்பு கொள்றீங்க. அந்த 18 வருடத்துக்குள்ள நீங்களே பல பிளாட் விற்கக்கூடிய, பல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நபரா மாத்திடுவார். அல்லது செவ்வாய் துறைகள்ல விவசாயமா இருக்கட்டும், மருத்துவமாகட்டும், சேவைகள் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், உயர்நிலையை கொண்டு வந்துடுவார். சூரியனா தொடர்பு கொள்றார், ஆதிபத்திய வீட்டுல சிம்மமனையிலே இருக்கிறார். கண்டிப்பாக நல்ல நிறுவனங்களை நடத்தக்கூடிய உள்கட்டமைப்பு நிறுவனங்கள்ல மிகப்பெரிய நபராக மாற்றி விடுகிறார். புதன் இருக்கிறார், கல்வி சார்ந்த, போதனைகள் சார்ந்த, கவிதைகள் சார்ந்த, திறமைகள் வியூகங்கள் சார்ந்த, சாப்ட்வேர் துறைகள் சார்ந்து, அல்லது எங்கெங்கெல்லாம் திறமை வியூகம் தேவையோ, வங்கித்துறை முதற்கொண்டு பினான்ஸ் முதற்கொண்டு இந்த வியூகங்கள் எங்கு தேவையோ அதிலே உயர்நிலைக்கு கொண்டு வர போகிறார். அதுபோல மற்ற கிரகங்களும் சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் போது சிற்றின்ப மக்களுக்கு கொடுக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை, இயலிசை, நாடகம், கலைப்பொருட்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், மக்கள் ஒரு பொருளை எடுத்ததுமே சந்தோஷப்படக்கூடிய துறைகள், டூரிசம் ஆகட்டும், இதுபோல ஃபேன்சியா இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களை உயர்நிலையில கொண்டு வர போகிறார். ஒளி பொருந்திய நிலையில இருக்கும்போது முழு இருளாக இருக்கிறார் என்ன பண்ணுவார்? அதே ஆதிபத்திய தன்மையை மக்களை பற்றி சற்றும் சிந்திக்காமல், மக்களை பற்றி சற்றும் கருணை இல்லாமல் உங்களை செயல்படுத்த போகிறார். ஆனால் கடைநிலையில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார், உங்களை மாட்டி கொடுக்கிறார். இருள் நிலையில இருக்கும். ஒரு உதாரணம் வந்துடலாம். ராகு சனியோட தொடர்பு கொண்டா இருளா? கண்டிப்பாக இல்லை. ராகு சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு அவர் சுப ஒளியான குரு சுக்கிர தொடர்பை பெற்றே ஆக வேண்டும், அல்லது சனிக்கு யுகரான புதனுடைய தொடர்பை பெற்றே ஆக வேண்டும். இந்நிலையில் இருக்கும் பொழுது சனிகளுடைய துறைகள்ல பழைய பொருட்களின் மூலியமாக புதிது பண்ணுவது, நிலத்தடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களின் மூலியமாக பெரிதுபடுத்துவது, இயந்திரங்களின் மூலியமாக பெரிதுபடுத்துவது, அதுபோல சனியினுடைய கடின உழைப்பு தேவையான துறைகள்ல உங்களை முதல் நிலையில் கொண்டு செல்வார். அப்ப விதிகளும் விதிவிலக்கும். ராகு அமர்ந்த இடத்தில் அவர் ஒளி பெற்றாக வேண்டியது கடமை. அவருக்கென்று இயற்கை வீடுகள்ல இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இயற்கை வீடுகள்ல இல்லை, அந்த இடத்துல இருளா இருக்கிறார், அப்போ கண்டிப்பா ஒளி பொருந்திய குரு சுக்கிர தொடர்பை பெற்று இருக்கும்போது அவர் நல்வொழியை பெறுகிறார். ரொம்ப ஒரு புரிதல் இருக்கும். இப்போ பணபர பாவங்களோடு தொடர்பு பெற்று இருக்க வேண்டும், அங்கு அமர்ந்த வீட்டில் ஒளி பெற்று இருக்க வேண்டும். நீங்கள் செல்வந்தர் ஆவீர்கள் நேர்மையான வழிகள். இருள் நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் செல்வந்தர் ஆவீர்கள், சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது மக்களை பற்றி சிந்திக்காமலோ பிற்பகுதியில தடைகள் கிடைத்துவிடும். உங்களை பற்றி கொள்ளக்கூடிய சொத்துக்களாக ஒளி கிரகம் கொடுக்கிறார். இதுதான் விதி. இந்த விதிகள்ல அதனுடைய அளவுகோல் என்ன? பெருமளவு பணம் பண்ணணும், பெருமளவு பெயர் வேணும், பெருமளவு புகழ் வேணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் பெரிய பணமாக தெரிந்தவருக்கு 1 கோடி என்பது பெரிய பணம் தான். சாதாரணமாக 100 ரூபாய் என்பவருக்கு பல லட்சம் கோடி என்பதும் பெரிய பணம் தான். அந்த பெரும்பணத்தினுடைய விகிதம். இது இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அதிர்ஷ்டம் என்பது 5 ரூபாய் உழைப்பின்றி கிடைத்தாலும் அதிர்ஷ்டமே,
5 லட்சம் கோடி மதிப்பிலான பணங்கள் கிடைத்தாலுமே அதிர்ஷ்டம் தான். அப்ப அதிர்ஷ்டத்தினுடைய வரையறை போல் ராகுவிற்கும் வரையறை. அதற்கு என்ன விதிகள் என்றால், ராகுவிற்கு எந்த கிரகம் வீடு கொடுக்கிறதோ அந்த கிரகம் முதலில் வலுப்பெற வேண்டும். அவர் வலுப்பெற்றால் தான் ராகுவும் வலுவாக செயல்படுவார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம் பெற்று இருக்க வேண்டும், அவர் உச்சம் பெற்று இருக்க வேண்டும், ஆட்சி பெற்ற இருக்க வேண்டும், நீசபங்க யோகத்தில் இருக்க வேண்டும், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க வேண்டும், திக்பலம் யோகத்திலே இருக்க வேண்டும், அல்லது வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே, நட்பு நிலைகளிலே, இது போன்ற நிலைகளில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக கொடுப்பனை பெற்றவர். ராகு மகாதசை ஒரு 18 வருடம் நடந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வேகமாக வளர்ச்சி பாதைக்கு போய் சேரும். கண்டிப்பாக அந்த ராகு அந்த ஜாதகருக்கு யோகம் செய்கிறார். அதுபோல அந்த ராகு யோகமாக செல்வ வளங்களை வாரி வழங்குகிறார். என் நிலையில் அவர் இருந்தாலோ அந்த நிலையில் அந்த 18 வருடம் இல்லை. அதன் பிறகு மிகப்பெரிய உச்ச நிலையை அவரை வரையறை செய்கிறார். வீடு கொடுத்தவர் வலுத்து ராகு ஒளிகிரகம் தொடர்பு கொண்டால் நேர்மையான வழிகளில், வெளியில் சொல்லிக் கொள்ளக்கூடிய வழிகளில் செல்வந்தராக்குகிறார். இதுபோல் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுபொருத்தி இருள் தன்மை அதிகமாக இருக்குமாயின் வெளியில் சொல்லிக் கொள்ள முடியாத துறைகளின் மூலியமாக அவர் பெரிதளவும் வெற்றி பெற்று முதன்மை நிலையிலே போய் செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு புரிகிற வண்ணம், ஏன்னா நம்ம ஜோதிட டேர்ம்ஸில் சொன்னால் எல்லாருக்கும் புரியாதுன்றதால தான் பொதுவான அமைவுகளில் விவரிச்சிருக்கிறோம். ஸோ இந்நிலையில் உங்களுடைய ஜாதகங்களிலே ராகு இருக்கும் பொழுது அவருடைய ஸ்தான வலுவை பொறுத்து உங்களை கடைமட்டத்திலிருந்து 1 படி மேலே தூக்கப் போகிறாரா, கடைமட்டத்திலிருந்து 100 படி மேலே தூக்கப் போகிறார் என்றது கிரகத்தினுடைய ஸ்தான வலுவை பொறுத்து. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.